ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல ஒரு ஷாக்கிங் நியூஸ் வந்து பார்த்தா அப்டேட் ஆகிருக்குதுங்க. ஆசிரியர்களின் நலன் காக்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து பார்த்தா ஒரு 2 மினிட்ஸ் பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தா அமைச்சர், முதலமைச்சர் அவங்க வீடியோ பார்க்கும் முறை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. யாராவது ஒருத்தராவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இல்லம் தேடி கல்வியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காத்து இருக்கிறாங்க. அது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா செயல்படட்டும். நம்மளுடைய சப்ஸ்கிரைப் மட்டும் கிடையாது, இந்த வீடியோ பார்த்து இருக்கிறீங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா செல்லட்டும். சோ இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் விரிவா பார்க்கலாம். அது என்னன்னு கேக்குறீங்க. இல்லம் தேடி கல்வி ஐடிகே 3.0 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. ஐடிகே 4.0 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஐடிகே 4.0ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கவே கிடையாது. 3லயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. முன்னாள் ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. புதிய ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தற்போது நிறுத்திட்டாங்க. ஸோ தற்போது வந்து பார்த்தீங்கன்னா இல்லம் தேடிகளில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, எங்களை பயன்படுத்திட்டு தூக்கி போட நாங்கள் என்ன குப்பையா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியா வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. தமிழகத்துல விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர வேலை வாய்ப்பு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் ஈடுபட போகதா இருக்குது. அதே மாதிரி ஒரு மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீச்சர்ஸும் சேர்ந்து கலெக்டர் ஆபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கை மனு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தின தகவல் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துறேன். ஸோ இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம விரிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இல்லம் தேடி கல்வினா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. இந்த இல்லம் தேடி கல்வி கொரோனா டைம்ல கொண்டு வந்தாங்க. ஏன் கொண்டு வந்தாங்கன்னா எல்லா மாணவர் ஸ்கூல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லீவ் விட்டாங்க. மாணவர்களுடைய படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கெடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஸோ அந்தந்த ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழுவா வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இல்லம் தேடி கல்வி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னார்வலர் எடுத்து குறைந்த சம்பளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. நமக்கு வேலை தான் கிடைக்கல, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயசாகிட்டே போகுது, இனி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ போஸ்டிங் போடுவாங்களோ தெரியாது, இருந்தாலும் நம்ம மாணவர்களுக்கு இதுலயாவது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஜாயின் பண்ணி நிறைய சொல்லி கொடுத்தாங்க. நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயனடைஞ்சாங்க. இந்த கொரோனா கால டைம்ல யாருமே வீட்டை விட்டே வெளியே வராத டைம்ல இந்த டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய நலன் தான் முக்கியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போய் சொல்லி கொடுத்தாங்க. தற்போது அவங்களுடைய வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியா இருக்குது. ஸோ இந்த டீச்சர்ஸ் எல்லாமே தமிழக முதல்வர்கிட்ட எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வியை நிறுத்திட்டீங்க, அதாவது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிவா இருந்துச்சு, இப்போ தற்போது அதையும் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கு பதிலாக மாற்று பணி அதாவது எங்களுக்கு கொடுங்க. வேற அங்கன்வாடியா இருக்கட்டும், சத்துணவா இருக்கட்டும், வேற வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சமூக நலத்துறை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சு இருக்கிறாங்க. ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் நடைபெறும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. 25/5/2026 சேலம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய தன்னார்வலருங்க அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட ஒரு கோரிக்கை கடிதம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. எங்களை வந்து பார்த்தீங்கன்னா பணி நிரந்தரம் செய்யுங்க, ஊதிய உயர்வு எங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இல்லம் தேடி கல்வியில வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணாத அடுத்த ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களை தொடர விடுங்க. அது இப்படி இருக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஊதியம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்தி கொடுங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் சம்பளம் கேட்க கிடையாது, லட்சக்கணக்குகள் கேட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் கிடையாது. எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு குடும்பம் நடத்துகிற அளவுக்கு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி இருந்தால் போதும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் இல்லம் தேடி கல்வி திட்டத்துல 2022ஆம் ஆண்டு முதல் பணியாற்றி வரும் ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா பணி நிரந்தரம் செய்யுங்க, அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னா ஊதிய உயர்வு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்க அப்படின்னு 25/5/2026 மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துல மனு அளிச்சிருக்காங்க. ஸோ மேலும் நிலையான வருமானம் மற்றும் அரசு அங்கீகாரத்துடன் பணியை தொடர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எடுத்துள்ளனர். அதாவது இந்த இளம் தேடி கல்விங்கிறது ஒரு தற்காலிக பணி, நிரந்தரம் கிடையாது, தற்காலிக பணி. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரம் பண்ணுங்க, இல்லையா வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மாற்று பணி இந்த மாதிரி கொடுங்க, எங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இளம் தேடி கல்வியில அதே மாதிரி நர்ஸ் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா
கொரோனா டைம்ல யாருமே வீட்டை விட்டு வெளியே வராத இருக்கும்போது இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நல பணி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த நர்சிங் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பர்மனன்ட் ஜாப் பண்ணியிருக்காங்க. கொரோனா காலகட்டத்தில் ஒர்க் பண்ண நர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் ஜாப் கொடுத்துட்டாங்க. ஸோ அது மாதிரி எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க அப்படிங்கிற கோரிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்றாங்கன்னு தெரியல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மட்டும் கிடையாதுங்க, தமிழகம் முழுவதுல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோரிக்கை எழுதிக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோட்டைக்கு, அதாவது சென்னை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போகிற அளவுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னும் இருக்கக்கூடிய யாராவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இல்லம் தேடி கல்வி தன்னார்வலருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த இல்லம் தேடி கல்வியில வேற ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். அதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.